Hi my dear students, welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் நமக்கு ஓவர் ஆகுது. ஃபைனல் சம் 7th கொஷின் நம்ம பார்க்கலாம். 7th கொஷின் நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. There is a circular path around the sports field. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் சர்க்குலர் பாத் இருக்கு. சர்க்கிள் ஷேப்ல அவங்க ரன் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுல யார் 2 பேர் ரன் பண்றாங்க? சோனியா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ரவிங்கிற ஒரு பையனும் 2 பேருக்கு நடுவுல தான் ஒரு காம்படிஷன் மாதிரி. இந்த ப்ராப்ளம்ல நம்ம இந்த 2 பேருக்கு நடுவுல உள்ளது தான் கண்டுபிடிக்க போறோம். சோனியா வந்து 8 minutes டு டிரைவ் 1 ரவுண்டு. அந்த ரவுண்டை சுத்தி முடிக்க சோனியாக்கு 18 minutes ஆயிருக்கு. வைல் ரவி எவ்வளவு மினிட்ஸ் எடுத்திருக்காங்க? 12 minutes ஃபார் த சேம். ஒரு சர்க்குலர் பார்த்த ஒரு ரவுண்ட் ஓடி முடிக்கிறதுக்கு சோனியாக்கு 18 minutes ஆயிருக்கு. இது ரவிக்கு 12 minutes ஆயிருக்கு. அப்ப இந்த 2 பேர்ல யார் ரொம்ப ஸ்பீடா ஓடி இருக்காங்க? சோனியாக்கு 18 minutes, ரவிக்கு 12 minutes. பார்த்தாலே தெரியுது ரவி தான் சீக்கிரமா போயிருக்காங்க. ஒரு ரவுண்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது ரவி தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் தே போத் ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட். அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அட் சேம் டைம். சேம் டைம்ல போகும்போது சேம் டைரக்ஷன்ல போறாங்க. அப்படி போகும்போது ஆஃப்டர் ஹவு many minutes will they meet again at the starting point. அவங்க அந்த ரவுண்ட் சர்க்குலர் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதுல நமக்கு சொல்லிட்டாங்க ரவி தான் சீக்கிரம் முடிக்கிறாங்க, சோனியா கொஞ்சம் லேட்டா முடிக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? இந்த சர்க்குலர் பாத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் போதும் ரவியும் சோனியாவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அகைன் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம பிக்சரைஸ்டா மீனிங் பார்க்கும்போது வேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சரைஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரோட நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியரா இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த பிக்சர்ல சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இந்த கிரவுண்ட் நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. There is a circular path around the sports field. சர்க்கிள் ஷேப்ல நமக்கு ஒரு ரன்னிங் பண்ற ஒரு பாத் இருக்கு. அதுல 2 பேரு ஓடுறாங்க. யாரு? சோனியாங்கிற ஒரு பொண்ணும் ரவிங்கிற ஒரு பையனும் 2 பேருமே ஓடுறாங்க. சோ சோனியா இங்க இருக்காங்க. சோனியா இங்க ரவி. 2 பேரும் சர்க்குலர் பாத்ல ரன் பண்றாங்க. அதுல நமக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? சோனியா டேக் 18 minutes டு டிரைவ் 1 ரவுண்ட் ஆஃப் ஃபீல்ட். ஒரு ரவுண்ட சுத்தி முடிக்கிறதுக்கு சர்க்குலர் பாத்த சோனியா எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க? 18 minutes எடுத்துக்கிறாங்க. வைல் ரவி டேக் 12 minutes ஃபார் த சேம். அதே சேமா ஓடுறதுக்கு ரவி எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? 12 minutes எடுத்துக்கிறாங்க. சோ யார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் போயிருப்பா? ரவி தான் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. எவ்வளவு மினிட்ஸ் முன்னாடி போயிருக்காங்க? 6 minutes ரவி வந்து சோனியாவை விட முன்னாடி போயிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரவி போறாங்க. நெக்ஸ்ட் சோனியா லேட்டா வராங்க. ஒரு 6 minutes போக கொஞ்சம் பின்னாடி ஓடுறாங்க. அடுத்து இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா. சோனியா வந்து 18 minutes ஒரு ரவுண்ட் முடிக்கிறாங்க. ரவி 12 minutes. சோ ரவி 12 minutes. Sonia how many minutes? 18 minutes. 18 minutes. இது நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா. இந்த 2 விஷயம் தான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறது வந்து நெக்ஸ்ட் லைன்ல. சப்போஸ் they both start at a same point. இவங்க 2 பேருமே இங்க ஒரு ஒயிட் லைன் இருக்கா? This is a starting point. This is a starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஒயிட் லைன்ல சோனியா அண்ட் ரவி ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அட் சேம் டைம். சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல தான் போவாங்க? கோ இன் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்ல தான் போறாங்க.
ஓகே. 2 பேரும் சேம் ஸ்டார்ட்டிங் லைன்ல ஸ்டார்ட் ஆகி, சேம் டைம்ல, சேம் டைரக்ஷன்ல போகும்போது, ஆஃப்டர் ஹவ் மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகைன் அட் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இப்படி 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது, எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கிட்ட சோனியாவும், ரவியும் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மினிட்ஸ கண்டுபிடிக்கணும். இவங்க 2 பேருமே ரவி தான் முன்னாடி போறாங்க. சோனியா வந்து 6 மினிட்ஸ் லேட்டா வராங்க. எப்படியும் கொஞ்சம் மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் கண்டிப்பா ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல மீட் பண்றாங்கங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த வேர்ட் ப்ராப்ளம்ல. நம்ம இந்த எக்ஸர்சைஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரைம் ஃபேக்டரைசேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்திருப்போம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் யூஸ் பண்ணி எல்சிஎம் அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சம் ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணுமான்னு நம்ம பார்க்கணும். நமக்கு 2 டேட்டாஸ் குடுத்துட்டாங்க. என்னது 12 அண்ட் 18ன்னு குடுத்துட்டாங்க. இத வச்சு நம்ம எல்சிஎம், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். நம்ம சின்ன கிளாஸ்ல கீவேர்ட்ஸ் ஃபார் எல்சிஎம்னு படிச்சிருப்போம். இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு வேர்ட் கண்டிப்பா ஒரு கீவேர்டா இருக்கும். இந்த வேர்ட் வந்தா நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணணும். இந்த வேர்ட் வந்தா HCF யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா நமக்கு அந்த கீவேர்ட்ஸ் மைண்ட்ல இருந்தாதான் இந்த வேர்ட் இருந்தா ஓகே நம்ம டைரக்டா நம்பரை போட்டு எல்சிஎம் அண்ட் HCF பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த ப்ராப்ளமோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த பிக்சரைஸ பார்த்து புரிஞ்சிருக்கணும். 2 பேரும் சர்க்குலர் பாத் இருக்கு. அதுல 2 பேரும் ரன் பண்றாங்க. ரவி அண்ட் சோனியா. ரவி வந்து முன்னாடி போறாங்க. 12 மினிட்ஸ் ஆகுது அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு. சோனியாக்கு 18 மினிட்ஸ் ஆகுது. இதுல ரவி தான் ஸ்பீடா போறாங்க 6 மினிட்ஸ். இதுல 2 பேரும் சேம் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல 2 பேரும் ஒரே மாதிரி மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் ஆஃப் எல்சிஎம் பார்க்கலாம். நமக்கு கீவேர்ட்ஸ் ஆஃப் எல்சிஎம்ங்கிறது நம்ம யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். எல்சிஎம்க்கு என்ன கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருப்போம். எல்சிஎம்க்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னா மினிமம், ஸ்மாலஸ்ட், லீஸ்ட். ஏன்னா எல்சிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு காமனா வர நம்பர்ஸ். ஸ்மாலஸ்ட், மினிமம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிப்பீட்டேஷன். ஒரு இது திருப்பி திருப்பி நடக்குது. ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அங்க எல்சிஎம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேப்பன் அட் சேம் டைம் அகைன் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து வென் போத் வில் பி ஈக்குவல். 2 பேருமே ஈக்குவலா இருக்கும் போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம்? எல்சிஎம். வேர்ட் ப்ராப்ளம்ல நமக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்தாலோ இந்த மாதிரியான அர்த்தம் வந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் மினிமம்னு இருக்கு. இதுல மினிமம்னு வார்த்தை நமக்கு வந்திருக்கா கொஸ்டின்ல? இல்ல. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கீவேர்ட் செக் பண்ணலாம். ஸ்மாலஸ்ட், லீஸ்ட். ஸ்மாலஸ்ட், லீஸ்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? அதுவும் எதுவுமே இல்ல. ஆனா 2 பேரும் ஓடும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எங்க மீட் பண்ணுவாங்க? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல சோனியாவும் ரவியும் எங்க மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்து போகும்போது அந்த கீவேர்ட்ஸ் வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் இதுவும் எடுத்துக்கலாம். ஹவு many minutes will they meet again at the starting point? ஃபர்ஸ்ட் இங்க ஓடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது சோனியாவும் ரவியும் இங்க நிப்பாங்க ரன் பண்றதுக்கு. அடுத்த டைம் கொஞ்சம் மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க எங்க மீட் பண்ணுவாங்க? 2 பேரும் கண்டிப்பா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல 2 பேருமே கொஞ்சம் மினிட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க. அது எத்தனை மினிட்ஸ் கழிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்கணும். அது எல்சிஎம்மா HCFஆன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ கீவேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ரிப்பீட்டேஷன். அடுத்து ஹேப்பன் அட் சேம் டைம் அகைன் அப்படின்னு வந்திருக்கு. ஹேப்பன் அட் சேம் டைம் அகைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரவியும் சோனியாவும் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவங்க மீட் பண்ணுவாங்க. ரைட்? சேம் டைம் அகைன் அப்படிங்க வரும்போது நம்ம என்ன கீவேர்ட்ஸ் இருக்கு? இந்த சம் வந்து எல்சிஎம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வில் தே மீட் அகைன்?
அட் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். திருப்பி அவங்க ஏன்னா அவங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் ரவியும் சோனியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே அகைன் மீட் பண்ணுவாங்களா? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல எப்போ மீட் பண்ணுவாங்க? அத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீவேர்ட்ஸ்லயும் நமக்கு என்ன இருக்கு? ஹேப்பன் அட் சேம் டைம் அகைன். இவங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து கண்டிப்பா இவங்க ரன் ஆயிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரவுண்ட் ஓடணும்னா கண்டிப்பா ரவி தான் ஃபர்ஸ்ட் போயிருவான். சோனியா மீட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரவுண்டோட முடிஞ்சிரும். ஆனா இந்த ரவுண்ட் இவங்க ஓடுறது கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்குது. கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா ரவியும், சோனியாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ரைட். அந்த இடம் எத்தன மினிட்ஸ்க்கு அப்புறம் ரவியும், சோனியாவும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ற மாரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த கீவேர்ட்ஸ் பாருங்க. ஹேப்பன் அட் த சேம் டைம் அகைன். அதேதான். தே மீட் அகைன் அட் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்னா இந்த 2மே நமக்கு என்ன ஆகுது? சிமிலர் ஆகுது. இந்த கீவேர்ட்ஸும் கொஸ்டின்ல இருக்கிற தே மீட் அகைன் அட் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். மறுபடியும் அவங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த சம்முக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஷியோரா சொல்லலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச சம்ஸ்ல ஃபுல்லா 2 நம்பர் அவங்களே கொஸ்டின்ல குடுத்துருவாங்க. நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க எப்படி நம்ம இங்க எப்படி நமக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, வேர்ட் ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. 18 மினிட்ஸ், 12 மினிட்ஸ். 18க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து மெயின் எல்சிஎம் ஆன கீவேர்ட்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம இமேஜஸ் காமிச்சு கீவேர்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம சம்மே ஸ்டார்ட் பண்ணல. சம் வந்து ஒரு 2, 3 ஸ்டெப்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிச்சோனே ஆன்சர் முடிஞ்சிரும். வெரி ஈஸி தான். பார்க்கறதுக்கு தான் சம் வந்து நம்ம வேர்ட் ப்ராப்ளம் வந்து பிக்கரா இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுனால நான் வந்து இந்த பிக்சர் இன்சர்ட் பண்ணி கீவேர்ட்ஸ் சொல்லி நம்ம சம்குள்ள போகும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்து நீங்க ஒரு 3 மினிட்ஸ்லயே பண்ணிரலாம். இந்த வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா. தே மீட் அகைன் அட் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒரு இடத்துல திருப்பியும் அவங்க மீட் பண்ண போறாங்கன்னா, அது எதுக்கான கீவேர்ட்? எல்சிஎம்க்கான கீவேர்டு அப்படிங்க. ஏன்னா இதுல நமக்கு எல்சிஎம் ஓட கீவேர்டும் தெரிஞ்சிருக்கணும். ஹச்சிஎஃப் சம் வரும்போது ஹச்சிஎஃப் கீவேர்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம்ல இதுல எல்சிஎம் ஓட ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஆனா ஹச்சிஎஃப் ஓட கீவேர்ட்ஸ் நம்ம ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுவோம். எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுவோம். அத நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள வாங்க பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கும். ஸோ எல்சிஎம் கீவேர்ட்ஸ்லாம் இதுதான். இந்த வேர்ட்ல எனக்கு மீட் அகைன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் இங்க வந்து எல்சிஎம் யூஸ் பண்ண போறேன். 18க்கும் 12க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா வர ஆன்சர் தான் அவங்க அத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறம் சோனியாவும் ரவியும் மீட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நம்ம வேர்ட் ப்ராப்ளமோட மீனிங் அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுமாங்கிறத எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பார்த்தோம். இப்போதான் நம்ம ப்ராப்ளமை நம்ம இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன். ஓகே. இப்போ நம்ம என்ன எழுதணும்? சொல்யூஷனுக்கு அப்புறம் கொஸ்டின்ல என்ன நமக்கு கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் நம்பர் நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ல நம்பரா இருக்கு. சோனியா வந்து எவ்வளவு மினிட்ஸ் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபீல்ட முடிக்கிறதுக்கு ஆக்குனாங்க? 18 மினிட்ஸ். ஸோ அதை எழுதிக்கலாம். given சோனியா கொஸ்டின்லயே இருக்கு. இந்த வேர்ட்ஸ் நம்ம வேற எங்கேயுமே பார்த்து எழுத வேண்டாம். சோனியா வந்து எவ்வளவு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, எத்தனை மினிட்ஸ்லங்கிறத வேர்ட்ஸா எழுத போறோம். சோனியான்னு கமா போட்டுக்கோங்க. 1 ரவுண்ட் ஆஃப் ஃபீல்டுன்னு இருக்கு. அது அப்படியே எழுதிடலாம். 1 ரவுண்ட் ஆஃப் த ஃபீல்டு. சோனியா வந்து 1 ரவுண்ட் ஆஃப் ஃபீல்டு ஓடுறதுக்கு எவ்வளவு மினிட்ஸ்? 18 மினிட்ஸ். நெக்ஸ்ட் யாருக்குள்ளது? ரவிக்குள்ளது. அதே மாதிரி இங்க ரவி நேம் போட்டுக்கலாம். ரவி நேம் போட்டு இங்க 1 ரவுண்ட். 1 ரவுண்ட் ஆஃப் த ஃபீல்ட். ரவி எவ்வளவு ரவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? 12 மினிட்ஸ்.
12 months. ஸோ கிவன் நமக்கு இந்த ரெண்டே ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. சோனியா வந்து ஒரு ரவுண்ட் எவ்வளோ நேரம் முடிச்சாங்க, ரவி எவ்வளோ நேரம் முடிச்சாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சிருச்சு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டு ஃபைண்ட் எல்சிஎம் எந்தெந்த நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? எல்சிஎம் ஆஃப் 18 அண்ட் 12. இந்த ரெண்டு நம்பருக்கு நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர், இந்த சம்மோட ஆன்சர் ஃபைனல் வந்து முடிஞ்சது. இப்போ கண்டுபிடிக்கலாம். தனித்தனியா செப்பரேட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கலாம். ஃபார் 18 ஃபர்ஸ்ட் 18க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 12. 12க்கு இங்க எடுக்கலாம். 18 ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். இப்போ 2 டேபிள்னா 2 சைடில் போட்டு 2 டேபிள்ல 18 ஹவு மெனி டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ். நெக்ஸ்ட் 9ங்கிற நம்பர் வந்திருக்கு. 9 வந்து எனக்கு 2 டேபிள்ல வராது. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் நம்ம 2 டேபிள்ல வராதுன்னா நம்ம 3 டேபிள் செக் பண்ணணும். இப்ப 3 டேபிள்ல எனக்கு 9 வரும். அப்பனா 3 நம்ம சைடுல போட்டுக்கலாம். என்ன டேபிள் வருதுங்கிறத சைடுல போடணும். 3 டேபிள்ல 9 எப்போ வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். அடுத்து லாஸ்ட் எனக்கு 3 வந்திருக்கு. 3 இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த டேபிள்ல மட்டும்தான் வரும். ஸோ அகைன் 3 போட்டு 3 டேபிள்ல 3 எப்போ வரும்? 1 டைம். ஓகே, இப்போ இங்கே 12 முடிச்சிடலாம். நம்ம ரெண்டு நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சாதான் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 12 வந்து எனக்கு என்ன டேபிளில் வரும்? 2 டேபிள். ஹவு மெனி டைம்ஸ்? 6 டைம். 6 2s are 12. நெக்ஸ்ட் 6 வந்திருக்கு. 6மே எனக்கு என்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். அகைன் 2 போட்டுக்கலாம். 2 டேபிளில் 6 எப்போ வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். 3 2s are 6. அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு கீழே 3 வந்திருக்கு. 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ அதே அந்த நம்பர் டேபிளில் மட்டும்தான். ஸோ 3 அப்படியே போட்டு 3 டேபிளில் எப்போ வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம். இப்போ நம்ம ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். 18க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 18ஓட ஃபைனல் ஸ்டெப் எனக்கு என்னது? 2 into 3 into 3. நெக்ஸ்ட் 12. 12ங்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 into 2 into 3. ஓகே, எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்லயே பார்த்துருப்போம். இந்த ரெண்டுலையுமே காமனா எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? காமனா எனக்கு என்ன மல்டிபிள்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு? 3. ரவுண்ட் பண்ணிக்கலாம். 2. காமனா இருக்கிறத நான் 1 டைம் கீழே போட்டா போதும். எனக்கு இங்க காமனா என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ நான் சேர்த்து போட்டுக்கிறேன். 2 into 3. காமனா இருக்கிற காமன் மல்டிபிள்ஸை நான் 1 டைம் போட்டுக்கிட்டேன். ரிமைனிங் நம்பர்ஸ் எனக்கு என்னென்னலாம் இருக்கு? இந்த 2வையும் 3யும் எனக்கு காமன். அந்த காமனை நான் 1 டைம் கீழே போட்டா போதும் ஃபார் எல்சிஎம். ரிமைனிங் நம்பர்ஸ் எனக்கு என்ன இருக்கு? ரிமைனிங் நம்பர்ஸ் இஸ் 3 and 2. இந்த நம்பரை அப்படியே கீழே போட்டுறோம். 3 and 2. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6. 6 3s are 18. அடுத்து 18ஓட நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். 18 2s are 2 8s are, that is 16. 1 carry. 2 1s are 2. 2 plus 1, we get 3. So answer is, LCM answer is 36. ஸோ இதுதான் நமக்கு 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரவியும் சோனியாவும் எங்க மீட் பண்றாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. ஸோ எல்சிஎமோட ஆன்சர் தான் நமக்கு அந்த வேர்ட் ப்ராப்ளமோட ஆன்சர். அப்படியே நம்ம லிங்க் பண்ணி எழுதிடலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா எடுத்து எழுதணும். ஃபைனல் ஆன்சர் therefore யார் யாரும் மீட் பண்றாங்க? ரவி அண்ட் சோனியா will meet. இதெல்லாம் நான் எங்க இந்த வேர்ட் ப்ராப்ளம் ஃபுல்லாவே நான் கொஸ்டின்ல இருந்து தான் எழுதுறேன். நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு யோசிக்க வேண்டாம். நம்ம கொஸ்டின்ல உள்ள வேர்ட்ஸ் அப்படியே எழுதினா போதும். இங்க will தேனா அந்த ரெண்டு பேரும் ஓகே. அதனால will meet again at the starting point. அதை அப்படியே எழுத போறேன். will meet again at starting point after எவ்வளவு நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க? அந்த ஸ்டார்டிங் லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 36 மினிட்ஸ். 36 மினிட்ஸ் கழிச்சு யார் யாரும் மீட் பண்றாங்க? சோனியா அண்ட் ரவி மீட் பண்றாங்க.
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட் தான் நமக்கு அதிகமா இருந்திருக்கும். ஆனா நம்ம சால்வ் பண்ற பார்ட் ஈஸியா சால்வ் பண்ணியிருப்போம். 18 அண்ட் 12ங்கிற நம்பருக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். காமன் டெர்ம்ஸ ஒன் டைம் போட்டுட்டு ரிமைனிங் டெர்ம்ஸ மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துருச்சு. ரவி அண்ட் சோனியா வில் மீது கொஸ்டின்லயே இருக்கும். 2 பேரும் 36 மினிட்ஸ் கழிச்சு 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்படிங்கிறத நம்ம ஃபைனலா ஆன்சர் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரவி வந்து 12 மினிட்ஸ்ல ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. சோனியா 18 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. 2 பேரும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனாவது ரவுண்டுல 2 பேரும் இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்னது கொஷின்ல கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு கீவேர்ட்ஸ் தெரிஞ்சதுனால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனல்ல உள்ள ஷார்ட்ஸ்ல போய் கீவேர்ட்ஸ் ஃபார் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பாருங்க, வேர்ட் ப்ராப்ளம்ஸும் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல 7 சம்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம்.